இவன் வந்து இவனுடைய ஏதோ வைரல் வீடியோ மாட்டிருக்கு, இவனை வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் சார், யாருக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணாதீங்க சார். எங்க சேனல் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஷேர் எக்ஸ்க்ளூசிவா போடுறீங்களா? எக்ஸ்க்ளூசிவா அவன்கிட்ட தான் இருக்கா அந்த வீடியோ. அதான் சொல்றான். திமுக வந்து உச்சநீதிமன்றத்துல இருந்தே வந்து ஒரு செருப்படி வாங்கியிருக்கு, இதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ முதல்ல அந்த கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அது முதல்ல அந்த விசாரணை நடந்து முடிஞ்சிருச்சு. அதை முதல்ல பார்க்கணும். இந்த கருணை அடிப்படையில் வேலை அப்படிங்கிறது இருக்கு, அரசாங்கத்தில் இருக்கு, காலங்காலமாக கொடுக்குறாங்க. வரலன்னு சொன்னதும் வந்து குற்றச்சாட்டு எழுப்பினது திமுக தானே சார். இப்ப போறேன்னு சொல்றதுக்கு எதுக்கு சார்? இல்ல, குற்றச்சாட்டா சொல்ல, அது சொல்லி முடிச்சிடறேன். இது முதலமைச்சருடைய விசிட். அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒரு மேடையில பேசுறாரு, எங்களுக்கு கரூருக்கு ஒரு கணக்கு இருக்கு, தீர்க்கப்படாத கணக்கு இருக்கு, நாங்க தீர்ப்போம்னு. எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். மக்கள் பிரதிநிதியாக பதவி ஏற்கிறப்ப, அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் சுய வெறுப்பு விருப்பின்றி நான் செயல்படுவேங்கிறது தான் அந்த ரகசிய காப்பு பிரமாணமே. இந்த ரெண்டு வழக்குல, ரெண்டாவது வழக்குல போட்ட பெட்டிஷன்ல குற்றவாளின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு தான் நீதிபதிகள் கேட்குறாங்க, எஃப்ஐஆர்ல ஒரு பேரே இல்லையே, நீங்க எப்படி வந்து குற்றவாளின்னு நீங்க இது போட்டிருக்கீங்க? நீதிமன்றத்தை உங்கள் அரசியல் சண்டைக்கு பயன்படுத்தாதீங்க, பொலிட்டிக்கல் ஃபைட்டுக்கு இங்கே பயன்படுத்தாங்கன்றாங்க. வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. இப்போ குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்து பொருளாதார ரீதியாகவாவது அவங்களை கொஞ்சம் காப்பாற்றுவோம். உங்களை பார்க்க வந்த மக்கள் என்ன தியாகமா செஞ்சிருக்காங்க, போராட்டமா செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு நீங்க வந்து அரசு இது பண்ணி வேலை வாய்ப்பு கொடுக்கணும்? திமுக ஆளும் கட்சியை விட எதிர்கட்சி தான் திமுக ரொம்ப வலிமையா இருக்கும். திமுக எதிர்கட்சியா சமாளிக்க முடியாதுமாங்க. இந்த ஜென்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுதான் ஜென்சி கூட்டம் இருக்கா, எங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயமா இங்க பேசணும் சார். ஜூலி தலைமையில நேற்று கோர்ட்ல இருந்து வெளில, அதாவது ஏதோ அவங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வர்றது. ப்ளீச் பண்ணிட்டு ஒயிட் ஷர்ட் போடு, நம்மளாம் கோட்டு போட்டுருக்க, நம்மளாம் கோட்டு போடு. அவங்க கூட்டம் நடத்துறாங்களா? கூட்டம் நடத்துற நம்ம எடுத்து, அவங்க கண்ணாடி போட்டுருக்க, நம்ம கண்ணாடி போட்டு பொட்டு வைக்கிறான், நாளைக்கு நம்மள எல்லாம் பொட்டு வைக்க அப்படின்னு. அந்த தோல்விக்கான காரணம்ங்கிறது ஒன்றும் அவங்களுக்கு பிடிபடலை. ஏங்க 15 வருஷம் ஒரு கட்சி எதிர்கட்சியாக கட்டுக்கோப்பாக இருக்க முடியுமா? கலைஞர் வச்சிருந்தார். இன்னைக்கு ஒரு தோல்வியில வந்து நெல்லிக்காய் முட்டை மாதிரி செதுறது ஏன்? அப்ப ஒரு வலிமையான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு யங்கா ஒரு சினி ஃபேமோட ஒரு ஹீரோ, சூப்பர் ஹீரோட வந்து நிக்கிறாரு விஜய். டக்குன்னு பூரா ஷிஃப்ட் ஆயிட்டான் அந்த பக்கம். மொத்த பேரும் அப்படியே போயிட்டான். திமுக கலந்து போயிட்டான், அதிமுக கலந்து போயிட்டான், பாஜக கலந்து போயிட்டான். இன்னைக்கும் சிஎம் வந்து ஸ்டாலின் தான், இன்னைக்கும் டெபுட்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்ற ஒரு மனநிலை. நம்புங்கள், நம்பலன்னா நீ தற்குறி. இந்த இன்னைக்கு பேசின இதே விஷயத்தை தான் சொன்னேன். உடனே தாவேக்கா ஆதரவாளர் பெட்டி வாங்கிட்டாரு, சோஃபா வாங்கிட்டாரு. உண்மையிலே வீட்டில் சோஃபா வந்து கிழிஞ்சுதான் போச்சு, ஒரு சோஃபா வாங்கணும். வாங்கி பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர் தான் அணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் சொல்லுங்க சார், எப்படி சார் இருக்கீங்க? சரி, வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? மூணாவது வாட்டி கேட்குறேன், கேமரா பார்த்து பேசிட்டு. இல்லை, அங்கே யாரோ போன மாதிரி இருந்துச்சு, திரும்பி பார்த்தேன். சார், ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி பாயிண்ட். திமுக வந்து உச்சநீதிமன்றத்திலேருந்தே வந்து ஒரு செருப்படி வாங்கியிருக்கு, இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தொடர்ந்து அதை நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் அவங்கள வந்து போகிறதுக்கு, அதாவது ஏன் அவர் கரூர் போகிறதுக்கு நாங்கள் தடை விதித்தோம் அப்படின்றதுக்காக ஒரு பக்கமும், எங்கே அது வந்து எங்கள் சார்ஜ் ஷீட்டில் போட்டிருக்கு, கரூரில் நாங்கள் அவர் போகிறதுக்கு தடை விதிக்க நாங்கள் அந்த மாதிரியான ஒரு மனுவில் கூட நாங்கள் குறிப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும் இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு இல்லை சார்? அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, முதல்ல அந்த கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அது முதல்ல அந்த விசாரணை நடந்து முடிஞ்சிருச்சு, அதை முதல்ல பார்க்கணும். இப்போ அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் எஸ்ஐடி விசாரணை கேட்குறாங்க, சிபிஐ விசாரணை கேட்குறாங்க, அது எஸ்ஐடி சேர்த்து கொடுக்குறாங்க. ஒரு மூத்த நீதிபதியினுடைய தலைமையில் விசாரணை நடக்குது. சிபிஐ என்ன பண்ணுறாங்க, கரூருக்கு வந்து அங்கே தங்கியிருந்து கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட சாட்சிகள்கிட்ட விசாரணை நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு முன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்னைக்கு நடிகர் விஜயா இருக்கிறவர்கிட்டையும் விசாரணை 2-3 முறை டெல்லியில் அழைச்சி விசாரணை. அப்போ அந்த வழக்கை முடிச்சுட்டாங்க, ஆல்மோஸ்ட் விசாரணை முடிந்தது. தீர்ப்பு சொல்கிறது தான் பெண்டிங்.
சரி இப்போ இருக்கு. அதுக்கு இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. சரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோடனே ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார் நமக்கு தெரியும். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் நேரடியாக போய் ஒரு ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கணும்னு கேட்குறாரு. இந்த கருணை அடிப்படையில் வேலை அப்படிங்கிறது இருக்கு, அரசாங்கத்தில் இருக்கு, காலங்காலமாக கொடுக்குறாங்க. வாரிசு கருணை அடிப்படையில் வேலைம்பாங்க. ஒருத்தர் டியூட்டியில் இருக்கிறாரு, அவங்க இறந்து போயிட்டாருன்னா அவருடைய வாரிசுகளுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ ஒரு வேலை கொடுப்பாங்க. இந்த கருணை அடிப்படை வேலைங்கிறது இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய விபத்து நடந்துருச்சு, அதனால அது கருணை அடிப்படையில் அந்த குடும்பத்துக்கு தீப்பெட்டி தொழிற்சாலையில் விபத்து அடிக்கடி நம்ம பார்க்கலாம். அந்த குடும்பத்துக்குலாம் வாரிசின் அடிப்படையில் வேலை கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விபத்து, கோர விபத்துகள், எதிர்பாராத மரணங்கள் நடக்கிறப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கணும். போன உயிர் வராது, இருந்தாலும் நிவாரணம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் வேலை கொடுப்பதுங்கிறது காலங்காலமாக எல்லா ஆட்சியிலையுமே இருந்திருக்கு. சரி இப்போ அதுதான் அவருக்கு அதை நோக்கி போறாரு. 43 பேருக்கு வேலை, அரசு வேலை கொடுக்க போறாரு. அவங்க நேரம் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறாரு. 10ஆம் தேதி போறாருங்கிறது சார். வரலன்னு சொன்னதும் வந்து குற்றச்சாட்டு எழுப்பினது திமுக தானே சார். இப்ப போறேன்னு சொல்றதுக்கு எதுக்கு சார்? இல்ல இல்ல, குற்றச்சாட்டா சொல்ல, அது சொல்லி முடிச்சிடறேன். இது முதலமைச்சருடைய விசிட். இதுக்கு இடையில அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒரு மேடையில பேசுறாரு, எங்களுக்கு கரூருக்கு ஒரு கணக்கு இருக்கு, தீர்க்கப்படாத கணக்கு இருக்கு, நாங்க தீர்ப்போம்னு. அப்ப என்னன்னா, நீங்க மக்கள் பிரதிநிதியாக பதவி ஏற்கிறப்ப, அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் சுய வெறுப்பு விருப்பின்றி நான் செயல்படுவேங்கிறது தான் அந்த ரகசிய காப்பு பிரமாணமே. சரி. அப்ப அதை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனல் இஷ்யூவை வந்து ஒரு பொது மேடைகளில் ஒரு அமைச்சராக இருக்கவர் பேசப்பட்டது. கட்சி நிர்வாகி பாதவர்ஜினா கட்சியுடைய தலைவராக இருக்காரு, பொதுச் செயலாளராக இருக்காரு, அவரு பேசலாம். ஆனா ஒரு அமைச்சரா இருக்க பேசக்கூடாது. அப்ப அமைச்சராக இருக்கப்ப பேசுறப்ப இது வந்து அவர் மீறுறாரு, அவருடைய ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறுறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சரி. உடனே என்ன பண்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு போடுறாங்க. ஆதவர்ஜினா வந்து இந்த மாதிரி பேசுறாரு, விசாரணை அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு, ஒன்றும் தீர்ப்பு வரல, இந்த மாதிரி அமைச்சரே பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் போய் நிவாரணம் கொடுக்க அந்த ஒரு வழக்கு போடுறாங்க. ஆதவர்ஜினா இந்த மாதிரி பேசிட்டாருன்னு ஒரு வழக்கு, அதோட சேர்த்து அடிஷ்னலாக ஒரு வழக்கு போடுறாங்க, பெட்டிஷன். அந்த பெட்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் போறாரு, போய் இந்த மாதிரி வேலை கொடுக்க போறதா சொல்றாங்க. அப்படி கரூருக்கு அவர் போகிற பட்சத்தில் சாட்சிகள் புரள் சாட்சியா மாறிடும், விசாரணை நேர்மையற்றதா போயிருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தேகம் இருக்கு எங்களுக்கு. அப்ப அதுக்கும் நீங்க என்னன்னு கேட்கணும்னு போறாங்க. 2 வழக்கா போடுறாங்க. இந்த 2 வழக்குல 2வது வழக்குல போட்ட பெட்டிஷன்ல குற்றவாளின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க. சரி. அதுக்கு தான் நீதிபதிகள் கேட்குறாங்க, எஃப்ஐஆர்ல ஒரு பேரே இல்லையே, நீங்க எப்படி வந்து குற்றவாளின்னு நீங்க இது போட்டிருக்கீங்க, நீங்க அந்த எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. படிச்சு பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு கடுமையான வார்த்தைகளை சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, இன்னொரு விஷயம், முதலமைச்சர் என்ன பேசணுன்றதை நாங்க எப்படி சொல்ல முடியும்ன்றது. அப்புறம் அதை விட கூடுதலாக நீதிமன்றத்தை உங்கள் அரசியல் சண்டைக்கு பயன்படுத்தாதீங்க, பொலிட்டிக்கல் ஃபைட்டுக்கு இங்கே பயன்படுத்தாங்கன்றாங்க. உங்க சண்டையை வெளியில் வச்சுக்கோங்க, எங்களுக்கு நேரம் இருக்கு, வேலை ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்களே அதை வாபஸ் வாங்கிக்கிறோம்ட்டாங்க. ஏன் சார் வாபஸ் வாங்கினாங்க? டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, வாபஸ் வாங்க, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணை ஒட்டாம தப்பிச்சு போயணுன்றதுக்காக அவங்க நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம். வேணும்னா நீங்க அடிஷனலாக ஒரு பெட்டிஷன் வேற ஏதாவது அவர் அப்படி பேசியிருக்காருன்னா ஆதாரத்தோட போடுங்கன்ட்டாங்க. அது எல்லாமே கேட்கறதா 2வது ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கன் எம்பசிக்கு நீங்கள் விசாவுக்கு போயிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் இதோட வராதுன்னு சொல்ல மாட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. அதுக்கு ஏன் உங்களை ரிஜெக்ட் பண்ணணும், ஏன் நெக்ஸ்ட் டைம் வாங்குங்கிறதுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ப்ரௌசர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து போதிய ஆதாரம் இல்லாமல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இன்னும் டீப்பான வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இவங்களும் வித்ட்ரால் பண்ணிடுறாங்க. இதுவும் அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. இதில் எங்கே வந்து இப்போ 43 பேருக்கு ஒரு நாளைக்கு போய் பணி நியமனம் ஆணை வழங்க போகிறாரு, இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதான் இப்போ கம்பு சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னென்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் முதல்ல அங்கே புரிஞ்சுக்கணும், அங்கே இறந்து போன எல்லாருமே ஒரு விளிம்பு நிலை மக்கள், ஒரு அன்றாடம் வேலை செஞ்சு பழகக்கூடிய ஒரு நார்மலாக வாழக்கூடிய ஒரு மக்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க ஒரு 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 பெரிய ஆசையில் ஒரு க்ரௌடாக வந்து சேர்ந்துட்டாங்க. அது ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு. அது யார் காரணம், அது சதி இருக்கா அப்படிங்கிறதா 2வது தாண்டி இழந்தது மனிதாபிமானம். போன உயிர், வாய் பேச முடியாத குழந்தை, பிள்ளையை இழந்த அம்மா, குழந்தையை இழந்த அம்மா அப்பாங்கிற மாதிரி நிறைய துயர சம்பவங்கள். அவங்களுக்கு இங்கே வேலையை மட்டும் கொடுத்து அதை காம்பன்சேட் பண்ணிட முடியாது. வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. அப்போ குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்து பொருளாதார ரீதியாகவாவது அவங்களை கொஞ்சம் காப்பாற்றுவோம். உண்மையிலேயே அந்த இறந்து போன எல்லாருமே ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் தான். அப்போ அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நல்ல விஷயம்தான். இதில் அரசியல் பண்ணக்கூடாது. சரி. எந்த ஆட்சி வந்தாலுமே அந்த ஆட்சிக்கு
வேலையெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு தானே இருக்கும். இல்ல ஆனா இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு விமர்சனம் வந்து இப்போ சமூக வலைதளத்துல இவர் 35 பேருக்கு நாளைக்கு, இப்ப அதுதான் சார் பயங்கர ஒரு பேச்சு பொருளா இருக்கு. 35 பேருக்கு நாளைக்கு பணி நியமனமே வழங்க போறாரு. தகுதியுள்ளவர்களுக்குன்ற ஒரு வார்த்தையும் அதுல குறிப்பிட்டிருக்கு. உங்களை பார்க்க வந்த மக்கள் என்ன தியாகமா செஞ்சிருக்காங்க, போராட்டமா செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு நீங்க வந்து அரசு இது பண்ணி வேலை வாய்ப்பு கொடுக்கணும்? ஏன் அப்படி உங்களுக்கு வேலை தான் கொடுக்கணும் அப்படின்னா உங்க பேர்ல தான் எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கே, உங்க பேர்ல தான் எவ்வளவோ பைசா இருக்கே, அதை எடுத்து நீங்க கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பிரபலமான யூடியூபர்ஸ் இதை பேசுறாங்க, எல்லாரும் பேச பேசுறாங்க. அப்படியே திருப்பி கேட்டா கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் தூக்கி கொடுத்தீங்க. உங்களால் சட்டம் ஒழுங்கு சரியா செய்ய முடியாம, கள்ளச்சாராயம் விற்கிறத தடுக்க முடியாம விற்க விட்டு அதை குடித்து இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய். யாருடைய கவனக்குறைவு, யாருடைய ஃபெயிலியர் அது? அதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கல்ல. அது கூட ஒரு பெரிய இதுவாச்சு, ஆமா. சர்ச்சையாச்சு. கள்ளச்சாராயம் குடிக்கிறதுங்க அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக செய்யற வேலை அது. தனிப்பட்ட வந்து ஒரு இல்ல ஒரு அவங்க சாகணும்னு எல்லாரும் போனாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சா சாக போறோம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இன்னைக்கு இல்லாட்டி 6 மாசமோ 1 வருஷமோ 10 வருஷமோ அது குடல் குந்தானில வெந்து போகும் தெரிஞ்சு தான் குடிக்க போறான். எந்த மது வந்தாலும் சரி, அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சே செஞ்சாங்க. இது எல்லாரும் சாகணும் போனாங்க, வேடிக்கை பார்க்க போனாங்க, அது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அப்போ அவங்க வந்து அவங்க அந்த இழப்பை இந்த இழப்பையும் நம்ம எப்படி ஒண்ணாக்குறது? அவங்க ஒரு தீமையை செஞ்சே செலக்ட் பண்றாங்க, போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சா உடல்நிலை கெட்டு போகணும்னு தெரியும், தெரிஞ்சே போய் வாங்கி குடிக்கிறாங்க, இறந்து போறாங்க. தடுக்க வேண்டிய அரசாங்கம் தடுக்கலை, காவல்துறை தடுக்கலை. இன்னைக்கு காவல்துறை யார் வசம் இருந்துச்சு? அன்னைக்கு யார் ஆட்சியில் இருந்தா? 2 சம்பவம் நடந்துச்சு, மரக்கணமும் கள்ளக்குறிச்சி. 2க்குமே நீங்க நிவாரணம் கொடுத்தீங்க. அப்போ அது ஏன் அதுக்கு ஒரு விமர்சனம், இதுக்கு ஒரு விமர்சனமா? சரி, இது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவி கிடைக்குது, மனிதாபிமான அடிப்படையில் விட்டுருங்கன்ற. இதுல ஏன் அரசியல் பண்ணணும்? அரசியல் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த ஆட்சியை நோக்கி, தாவேக்காவை நோக்கி நீங்க கேளுங்க. இன்னைக்கு துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குழுவில் யூசிஜில இருந்து 2 பேரை போராடுறாங்க. இது வரைக்கும் 3 பேர் தான் இருக்கு, 2 பேர் போராடுறாங்க அடிஷனலா. அப்ப மாநில உரிமைகளுக்குள்ள மத்திய அரசினுடைய தலையீடு. நீங்க அவங்க ரெஃபர் பண்ற ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், துணைவேந்தரை. இப்ப அங்க யூசிஜில இருந்து வர 2 பேர் அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க போட முடியாது. தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருப்பாரு, ஒரு தமிழ் நல்லாசிரியர் விருது வாங்கினவராக இருப்பாரு, ஒரு சீனியர் பர்சனாக இருப்பாரு. அவரை நீங்க வேந்தரா நீங்க போடுறீங்க, துணைவேந்தரா போடுறீங்க. அந்த யூசிஜியில் வந்தவங்க அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? வரும். இப்போ நீங்கள் 10 துணைவேந்தர் இருக்கிறாங்க, 2 துணைவேந்தர் நாங்கள் சுற்றாளர் போடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ இது ஒரு மாநில உரிமைகள் பறிபோகிற விஷயம்லாம் இல்லையா? இதை நீங்கள் கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண வேண்டியதானே? இதை பற்றி நான் அவ்வளோ ஒருவேளை புரிதல் இல்லையா? இல்லை, அது அவங்க 2 தரப்புலையுமே இப்போ வந்து நாங்கள் வந்து அதில் உள்ளே வர்றாங்க, நாங்கள் தானே மெஜாரிட்டியாக இருக்கிறோம், அவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்கன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. எங்களை மீறி அவங்க என்ன பண்ணிட போகிறாங்கன்னு அவங்க தரப்பு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. எதிர்கட்சியில் அது அமைதியாக இருக்குது. ஆனால் எப்பயோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோ, ஒரு அமைச்சர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க வீடியோ, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. பல அரசியல்வாதிகளுடைய பழைய வீடியோலாம் எடுத்து வெளியில் விட்டோம்னா எந்த அரசியல்வாதி வெளியில் நடமாடவே முடியாது, அரசியல்வாதியா கூட இருக்க முடியும், நடமாடவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு எல்லாருடைய வண்டியா எல்லா அரசியல்வாதியும் இருக்கு. அப்ப நீங்க அதை ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நாங்க மாணவர் அணியை கூப்பிட்டு மாவட்டந்தோறும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னா எது ஆக்கப்பூர்வமான அரசியல்? எதிர்க்கு அண்ணா கலைஞர் அப்படியே எதிர்கட்சியா இருந்தாரு. இன்னைக்கு திமுக ஆளும் கட்சியை விட எதிர்கட்சி தான் திமுக ரொம்ப வலிமையா இருக்கும். திமுக எதிர்கட்சியா சமாளிக்க முடியாதுமாங்க. எம்ஜிஆரை பார்த்தவங்க, கலைஞரை பார்த்தவங்க, இது ஜெயலலிதாவை பார்த்தவங்க, அவங்களெல்லாம் எதிர்கட்சியை சமாளிச்சவங்க. ஆனா இன்னைக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? முக்கியமான பிரச்சனையை ஏன் கையில் எடுக்க மாட்டேங்கிறீங்க? விஜய் அவர்களோட பேரை ஏன் எஃப்ஐஆர்ல இல்ல, அது ஏன் சேர்க்கப்படல? அன்னைக்கே சேர்த்திருந்தா இந்த இஷ்யூ அன்னைக்கே வேற மாதிரி திசை திருப்பி இருக்கும் அப்படின்னு, திசை திரும்பி இருக்கும். அன்னைக்கு சேர்த்திருந்தா அவருக்கு சிம்பத்தி கூடி இருக்கும், கை வச்சா சிம்பத்தி கூடி இருக்கும். இன்னைக்கு 108ங்கிறது 180 இருக்கும், 200 இருக்கும். அதனால அவங்க சேர்க்கல. அது ஒரு அரசியல் கணக்கு தான். அவங்க போட்ட கணக்கு வந்து கை வச்சோம்னா சிம்பத்தி ஆயிரும், வெளியில வந்து ஒரு கையை காமிச்சாருன்னா போதும், முடிஞ்சு போச்சு கதை, தலையாப்பட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அப்படித்தான் நடந்திருக்கும். அது உண்மையும் கூட, அதுதான் உண்மை. அதுதான். அப்போ அதை வேணாங்கிறதுனால தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை விட்டுட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு வந்து பேசுறாங்க. அப்போ இன்னைக்கு அந்த அரசாங்கத்தை நோக்கி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைப்பதற்கு நிறைய இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு முன்னாள் அமைச்சருடைய பழைய வீடியோ எடுத்து போட்டு அதை வந்து பேசுறது. இன்னைக்கு ஏன் வேலை கொடுக்குறீங்க கரூரில் இறந்து போனவங்களுக்குன்னு? ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குதுங்க, அதை ஏன் தடுக்கணுங்கிற?
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஜென்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒண்ணு தான் ஜென்சி கூட்டம் இருக்கா? எங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 விஷயமா இங்க பேசணும் சார். ஜூலி தலைமையில நேத்தி கோர்ட்லேருந்து அதாவது ஏதோ அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வர்றது, இது வந்து ஒரு ஒரு விமர்சனத்துக்குள்ளா இருக்கே தவிர, இன்னுமே அவங்க வந்து புரிஞ்சுக்கல, அவங்களுக்கு புரிதல் இல்லை, எங்க மிஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லப்படுது இல்ல முதல்ல சார்? இந்த வெற்றியை அவங்களால ஜீரணிச்சுக்கிற முடியல. இந்த வெற்றிக்கான காரணம் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால தடுமாறுறாங்க. எதில் ஜெயிச்சாங்க? ஜென்சி ஓட்டு போட்டானா நம்ம ஜென்சி அப்புறம் அப்படி இன்ஸ்டாகிராமில் ஓட்டு போட்டானா இன்ஸ்டாகிராம் பூரா ஓப்பன் பண்ணு, வாட்ஸ்அப்பில் போட்டோம் வாட்ஸ்அப் பூரா கூப்பிடு, ப்ளீச் பண்ணிட்டு ஒயிட் ஷர்ட் போடு, நம்மளாம் கோட்டு போட்டுக்க நம்மளாம் கோட்டு போடு, அவங்க கூட்டம் நடத்துறாங்களா? கோட்டு நடத்த நம்ம எடுத்து அவன் கண்ணாடி போட்டுக்க நம்ம கண்ணாடி போட்டு பொட்டு வைக்கிறான், நாளைக்கு நம்மள எல்லாம் பொட்டு வைக்க அப்படின்னு அந்த தோல்விக்கான காரணம்ங்கிறது ஒன்றும் அவங்களுக்கு பிடிபடலை. எப்படி எதற்காக தோற்றணும்? முதல் காரணம் வந்து அண்டர் எஸ்டிமேட். விஜயை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டதன் விளைவு, நீங்கள் அவரை கணிக்க தவறியதன் விளைவு ஒன்று. ரெண்டாவது, கடந்த 10 வருடமாக புதிய இளைஞர்களை உள்ளவே விடலை, நீங்கள் அலோவ் பண்ணவே இல்லை. புதியவர்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை, புதியவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. 100 வேட்பாளர் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் 1 2 புதுசாக வந்திருப்பான். புதுசாக வந்திருக்காங்கன்னா கட்சி மோசமாக இருந்திருப்பார். இத்தனை வருஷமா நாங்களும் வந்து உழைச்சிருக்கோம் இந்த கட்சிக்கு அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்ல சார்? அவங்களுக்கு அவங்கள கொடுக்கணும் மீறி இல்லையா? வந்து அவங்க ஏன் கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா? சரி, அவங்கள மீறி வந்து இப்போ இளைஞர் உதாரணம் சொல்றேன். சமுதாயத்துக்கு சென்னையில கொடுத்தா- ஒரு கவுன்சிலர் இருந்தார் ஒருத்தர் திமுகவில். அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க, எம்எல்ஏ ஆயிட்டார். அப்போ அந்த அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் அந்த கவுன்சிலர் அவர் நின்று ஜெயிச்சார்ல, அப்போ அந்த பதவி ஒரு வட்ட செயலாளர் இருப்பான்ல, அவன் தானே கவுன்சிலர் வரணும்னு நினைப்பான்ல. என்ன பண்ணார் தெரியுமா? அவரு தான் முன்னாடியே கவுன்சிலர் ஆகிட்டார். அப்போ அந்த வட்ட செயலாளர் எப்படி உண்மையை வேலை செய்வான்? இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளருக்கு 77 வயசு, அவரை பாவம் நடக்கக்கூட முடியல. அவர் வேட்பாளர் நான் என்னால் முடியலன்னு பையனை போட்டாங்க. பையன் வேட்பாளர்னு சொல்லி அவர் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா வீட்டில் படுத்து உருள ஆரம்பிச்சிட்டாரு, நான் தான் வேட்பாளர் அப்படின்னு தலைமையில் போய் அழுது சண்டை போட்டு கடைசியில் பையனை மாற்றிட்டு இவரே வேட்பாளர் தோத்து விட்டார். இந்த மாதிரி அந்த கட்சியில் ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே காலங்காலமாக அங்கே வந்து சேர வந்து ஸ்ட்ராங்கா போட்டு உட்காந்துக்கிட்டு யாரையும் உள்ள விடாமல், புதிய ஆட்களை வந்து வரவிடாமல், புதுசாக ஒருத்த இளைஞர் அரசியலுக்கு வரான்னா உனக்கெல்லாம் அரசியல் தெரியுமா? நீ அது படிச்சிருக்கியா? நெஞ்ச நீந்தி படிச்சிருக்கியா? குரலோவியம் படிச்சிருக்கியா? முத்துக்கோவில் படிச்சிருக்கியா? வரலாறு தெரியுமா? இலக்கியம் தெரியுமா? உனக்குலாம் அரசியல் தெரியுமா? நீ வரலாமா? ஐயா போங்கய்யா, எனக்கு அரசியல் அவன் ஓடிடுறான். புதியவர்களை நீங்கள் அரவணைக்கிறே தவறுங்க, புதியவர்கள் உள்ள விடுறதே தவறு இருக்கேன். கலைஞர் அப்படி செஞ்சார? கலைஞர் தான் 33 வயசுல ஆராசாவை மத்திய அமைச்சர் ஆக்கினார், எந்த பின்புலமும் இல்லாம. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்ம கை தூக்கி விடணும். ஆமா சார். 33 வயசுல மத்திய அமைச்சர், தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர். கலைஞர் செஞ்சார். கலைஞர் வந்து தன் குடும்பத்துக்கு செஞ்சிட்டாரு ஒரு விமர்சனம் இருந்தா கூட ஒரு 10% ஒரு 20% புதியவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பார். அந்த கட்சியில் எவன் வேலை செய்யறானோ அவனை வந்து ஊக்குவிப்பார், அவனை வந்து என்கரேஜ் பண்ணுவார், பாராட்டுவார். அதனால கலைஞர் அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு 15 வருஷம் ஒரு கட்சி எதிர்கட்சியாக கட்டுக்கோப்பாக இருக்க முடியுமா? கலைஞர் வச்சிருந்தார். இன்னைக்கு ஒரு தோல்வியில வந்து நெல்லிக்காய் முட்டை மாதிரி செதுறது ஏன்? யாரையும் நீங்க அரவணைக்கல. கலைஞர் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பேரையும் தெரிஞ்சு வச்சிருப்பார். கல்யாணம் வீட்டுக்கு போனா அவன் பொண்ணு நல்லா இருக்கா, மாலை நல்லா இருக்கா, செல்வி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பாரு. அவன் அப்படி உருகிடுவான். அப்படியும் அவ்வளவுதானே சார். அந்த மாதிரி அவனுக்கு அதுதாங்க வேணும், அவனுக்கு அதுதானே வேணும். வேற என்ன கேட்க போறான்? அவன்கிட்ட வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர்ப்பா, நம்ம தலைவர்ப்பா, பிள்ளைக்கு பேர் வைப்பா, கனிமொழின்னு வைப்பா, செல்வின் வைப்பா, ஸ்டாலின் வைப்பா, அழகின் வைப்பா, பிள்ளைங்களுக்கு கூட அப்படியே வச்சுப்பாங்க திமுக குடும்பத்தில் பேர். அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நர்ஸாக இருந்துச்சு, வந்து உன் பேர் நம்ம கேட்டேன், கனிமொழி உங்கள் அப்பா திமுக காரான்னு. எப்படி சார் கண்டுபிடிச்சி? உங்கள் வீட்டில் அன்பழன் ஒருத்தர் இருக்காரு, நாம எங்கள் அண்ணன் பேர் அன்பழன் இருந்துச்சு. கரெக்டாக, ஏன்னா குடும்பம் அப்படி இருந்தாங்க. அதனால தான் எந்த பதவியும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கலைஞர் 15 வருஷம் எம்ஜிஆர் எதிர்த்து அரசியல் பண்ணாரு, கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு. இன்னைக்கு அதிமுக என்ன பிளவா போயிட்டு இருக்கு பார்த்தோம்ல. ஆனா இதையும் விட தோல்வி அன்னைக்கு சந்திச்சார் கலைஞர். ஆனா கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு சார். அது கண்டிப்பா அது ஏன் அப்படின்னா அரவணைத்து போறது, தொண்டர்கள் அரவணைத்து போறது, கட்சிக்காரன் அரவணைத்து போறது. யார் அங்க வேலை செய்யறான் இவனை மிஸ் பண்ணவே கூடாது, அவன் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கட்சிக்கு தேவைப்படும். அதுதான் அரசியல். அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு தனி மனித வெறுப்பு வெறுப்புகளை அங்கே பார்க்கவே கூடாது. இதை ஜெயலலிதாவும் பண்ணாங்க.
ஜெயலலிதாவை எதிர்த்து இரட்டை புறா சின்னத்தில் பிஹெச் பாண்டியன் நிற்கிறார். அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு கட்சி ஒன்றான பிறகு அவரை முதல்ல அவங்கள தான் கூப்பிட்டாங்க, உள்ள வாங்க, எஸ்டி சோமசுந்தரம் உள்ள வாங்க, நீங்களாம் அது திருநாவுக்கரசு உள்ள வாங்க. இதெல்லாம் என்னை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க, நேர் எதிரியாக இருந்தவங்க. ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஆரம் வீரப்பன் ஜெயலலிதாவுக்கு ஆகாது. ஆனால் நீங்கள் எனக்கு தேவை, நீங்கள் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு தேவை, உங்களுக்கு பின்னாடி கூட அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஆற்றல் எனக்கு தேவை, வாங்க. இதுதான் அரசியல். அரசியலில் வந்து அரவணைத்து போகணும், தனி விருப்பு வெறுப்புகளை தாண்டி. அது இன்னுமே வந்து அதுல வந்து இன்னுமே அதை ரொம்ப கைவிட்டது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அதுக்கடுத்து திமுகவை பொறுத்த வரைக்கும், ஒரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாகரீகமான ஒரு அரசியல்வாதி. இந்த 5 வருஷத்துல முதலமைச்சர் இருக்கப்ப கடுமையான வார்த்தைகளை யாரும் பொதுவெளியில் பேசுனதில்ல, ஒரு ஹெட் ஸ்பீச் யார்ட்டையும் கொடுத்ததில்ல, ஒரு கூட்டணியை விட்டு வெளியே போன தலைவர்களையுமே அவர் ரொம்ப தரக்குருவாயெல்லாம் பேசினதில்லை. ஆனால் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த கட்சியை கரையான் அரிப்பதை போல் அரிச்சிட்டு இருக்காங்க. திமுகவை சின்ன பின்ன பண்ணி நடிக்கிறது, புதிய ஆட்களை உள்ள விடவே மாட்டோம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு இந்த கட்சியை வந்து அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன ஆச்சுன்னா, கடந்த 10 வருஷமா புதிய ஆட்கள் இல்லை, பெண்கள் இல்லை, இளைஞர்கள் இல்லை, ஒரு பெரும் கூட்டம் உள்ளே போகாமல் போயிடுச்சு. அப்போ இந்த 18 to 40 வயசுக்குள்ளே வந்த புதிய ஆட்கள்லாம் அவனுக்கான அரசியலுக்கான வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்கு. திமுகவுக்கு போக முடியாது, பாங்க போனால் நம்மளாம் அரசியல் பண்ணவே மாட்டான், நம்ம மதிக்க மாட்டான். முதல்ல உனக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்பான், அப்போ வேணாம். அதிமுக அது வேணாம், அந்த நம்மோட முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன செய்வான்? அரசியல் ஆசை இருக்க இளைஞர்கள் அப்படியே தேங்கி 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 நின்றுருந்தான். 40 வயசு வரைக்கும், 18 to 40 வயசு இருக்கு. சீமான் பக்கம் கொஞ்சம் பேர் போனான், அண்ணாமலை வந்த பிறகு பாஜகக்குள்ள கொஞ்சம் பக்கம் போனான். இவருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு எப்பயுமே அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அந்த ஒரு கூட்டம் இருக்கு. அப்போ ஒரு வலிமையான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு யங்கா ஒரு சினி ஃபேமோட ஒரு ஹீரோ, சூப்பர் ஹீரோட வந்து நிற்கிறார் விஜய். டக்குன்னு பூரா ஷிஃப்ட் ஆயிட்டான் அந்த பக்கம், மொத்த பேரும் அப்படியே போயிட்டான். திமுக போயிட்டான், அதிமுக போயிட்டான், பாஜக போயிட்டான். சார் என்ன கட்சி போகலன்றதுதான் எல்லா கட்சியிலையும் சூறாடி இருக்காரு. கை வைக்காத கட்சியே கிடையாது, கை வைக்காத இடமே இல்லை, கை வைக்காத இடமே இல்லை, மொத்தத்துக்கு இப்படி அள்ளிட்டு போயிட்டார் எல்லா கட்சியிலையும். அப்ப அந்த இளைஞர்கள் என்ன பண்றான், ஓகே நமக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்காங்க, இந்த அடுக்குமொழி வசனம் பேசிக்கிட்டு, வரலாறு பேசிக்கிட்டு. சார் இன்னும் அவர் பேசுற விதம், அந்த டயலாக் டெலிவரி, அப்புறம் அதெல்லாம் வந்து இன்னுமே இவங்களால வந்து இவங்களும் மாறுறாங்களே. இப்ப பாக்கலையா, அறிக்கையெல்லாம் மாறிட்டாங்களே. என்ன ப்ரோ, நேத்துல ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் அங்கிள் அப்படிங்கிறாரு, அங்கிள் என்ன அங்கிள்னாரு. ஐயோ சார் உங்களுக்குலாம் வரல, விட்டுருங்க. சரி சார், திமுக காரங்களால இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா சார், விஜய் தான் சிஎம் அப்படின்றத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? இன்னைக்கும் சிஎம் வந்து ஸ்டாலின் தான், இன்னைக்கும் டெபுட்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்ற ஒரு மனநிலை. நம்புங்கள், நம்பலனா நீ தற்குறி, நம்பலனா நீ வந்து முட்டாள். நீ எப்படி ஏத்துக்கலாம்? நீ தாவேக்கு ஆதரவாளர், தாவேக்கு ஆதரவாளர்னு என்னெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வச்சு ஓட்டு இதை நான் உண்மையை சொன்னேன், ரியாலிட்டி சொன்னேன். ஐயா உங்களையா சார்? இன்னைக்கெல்லாம் ஐடிவிங்க நேற்று ஒரு சேனலுக்கு டிபேட்டுக்கு போயிருந்தேன். அதில் வந்து இன்னைக்கு பேசின இதே விஷயத்தை தான் சொன்னேன். உடனே தாவேக்கா ஆதரவாளர் பெட்டி வாங்கிட்டாரு, சோஃபா வாங்கிட்டாரு. உண்மையிலே வீட்டில் சோஃபா வந்து கிழிஞ்சு தான் போச்சு, ஒரு சோஃபா வாங்கணும், வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, சோஃபா வாங்கணும், பெட்டி கிழிஞ்சு போச்சு. இல்ல இவன் வந்து இவனுடைய ஏதோ வைரல் வீடியோ மாட்டிருக்கு, இவனை வந்து பிளாக்மெயில் பண்றாங்க, கற்பனை கதையில தட்டி விடுறாங்க. சரி, வீடியோ எடுக்கிறோம், நானே கூட கொடுப்பேன்டா. எனக்கு ஒரு விஷயம் சார், யாருக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணாதீங்க சார். எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஷேர் எக்ஸ்க்ளூசிவா போடுறீங்களா? எக்ஸ்க்ளூசிவா அவன்கிட்ட தான் இருக்கான் அந்த வீடியோ. அதான் சொல்றான், அவன்கிட்ட தான் இருக்கான் வீடியோ. யோ, தோத்து போனதுக்கு காரணம் இதெல்லாம் காரணம்யா, இதெல்லாம் சரி பண்றதுக்கு வழியே பாருங்கயா, ஜென்சி மீட்டிங் சொல்லி காமெடி பண்ணாதீங்க, கட்சிக்காரன் பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஊருக்கா போய் கூட்டம் போட்டுக்கிட்டு. சார் இதுலயே இன்னொரு விஷயம் நீங்க ஆட் பண்ணணும் சார். அன்பானந்தம் அவர் பேச அந்த கூலிங் கிளாஸ் அன்பானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிட்டாரே சார். நீங்கள் பல்லவி எம்எல்ஏ ஆனவங்க குழந்தைய கூட்டிட்டு அவங்க எல்லா இடத்துக்கும் போகிறதும், நீங்கள் நேற்று குழந்தைய பிடிச்சிக்கிட்டு அதாவது உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அதை ஏற்றுக்க முடியாமல் குழந்தைய வச்சு சென்டிமெண்ட் பேசுறதும் என்ன வித்தியாசம்னு இப்போ ட்ரோல் மெட்டீரியல் ஆகி, அதாவது விமர்சனங்கள் வைக்கலாம் சார். சாரி சார், அவங்க அம்மா பேசுனதையும் நீங்கள் பார்த்து எல்லாரையும் பார்த்தோம், எல்லாத்தையும் எல்லா உலகமே பார்த்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாத்தையும். இன்றைக்கி அரசியலே வந்து தமிழ்நாட்டில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டைமாக போயிட்டு இருக்கு. அரசியல் வந்து அப்படியே அக்னி விட ரொம்ப சூடாக இருக்குது இப்போ. அதனால் எல்லாரும் சீரியலை விட அரசியல் பார்க்குறாங்க இப்போ. அரசியல் என்ன அடுத்து என்ன, திமுக என்ன செய்ய போகுது, தாவேக்கு என்ன செய்ய போகுது, அரசியலை ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. சஸ்பென்ஸ்லேயே போகுது. எந்த கட்சி யாரோட பேசுவா, இவன் யாருக்கு சாதகமாக பேசுறான், இவன் எந்த கட்சிக்கு அங்கே போவானா, நீ அங்கே போயிட்டியா, நீ இங்கே வந்துட்டியாங்கிற மாதிரி
நிமிடத்துக்கு நிமிடம் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து அடுத்து என்ன சீரியலை விட வேகமா மக்கள் இன்னைக்கு அரசியல் பேசாம இதை வந்து ஒரு கிரைம் சீனா கிரைம் த்ரில்லரா அப்படின்னு வந்து இதை கொஞ்ச நாள் எடுத்துடலாம், நம்மளே கூட எடுப்போம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப அரசியலை நீ வந்து ஒரு நாகரிகமா பண்ணும். அதாவது நீங்க யாரா இருந்தாலும் தாவேக்காவிலையும் சில பேர் வந்து ரொம்ப வல்கரா மறைந்து போன தலைவர்கள் பேசுறாங்க. ஒரு கட்சி தோத்து போன அந்த கட்சியை ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்கிறதெல்லாம் வந்து தவறான விஷயம். நீங்கள் வந்து அவரை முதலமைச்சரே அன்றைக்கி வந்து அதை பேசிட்டு கூடாது. நம்ம கூட பல இடங்களை பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் 50 வருஷம் அரசியலில் இருக்கிறவர், வெற்றி தோல்விங்கிறது சகஜம். காமராஜர் தோற்றுருக்காரு, நல்லக்கண்ணு தோற்றுருக்காரு, அதே மாதிரி இவரும் ஒரு முறை தோற்றுருக்காரு. அப்படிங்கும்போது அதை வந்து ஏளனம் பண்ணுறது, கேள்வி பண்ணுறது தவறான விஷயம். அப்போ நீங்கள் அதை வந்து அவங்க ஒரு அந்த இதுக்கு ரியாக்ஷன் அவங்களும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க பெர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க, செங்கல்பட்டில் காணான்னு தேடுறாங்க அப்படின்னு அவர் உதயநிதி பேச. ரெண்டுமே வந்து பெர்சனலான விஷயம். ரெண்டுமே தவிர உதயநிதி அவர்கள் பேசுனதை வச்சுதான் இந்த ஜென்சி கூட்டமும் வந்து இப்படி பேசினாதான் நம்மளும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இல்லைங்க. ஜென்சியா ஓட்டை நமக்கு இல்லை சுத்தமா, அதனாலதான் தாவேக்கா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். 40 லட்சம் பேர் தாங்க. ஜென்சி கூட்டம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூலி தலைமையில வீடியோ போட்டது தான் சார். அது மொத்தமே அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல மக்கள் தொகையில வாக்காளராக இருக்கவங்க 40 லட்சம் பேர். அவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டு தாவேக்கா ஜெயிக்கல. முதல்ல என்ன சொல்றாரு, வாயில தான் வந்து அப்ப சோசியல் மீடியா எடுத்து போடுவாங்க, ஐடிவில போட்டு நம்மளை அடிப்பாங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்களா? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 40 லட்சம் பேர் தாங்க இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 லட்சம் பேர் போன முறை, அதிகபட்சம் போனா 40 லட்சம் பேர். 50 லட்சம் பேர் வைங்களேன், 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். மிச்சம் யாரு? அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜென்சி தான் வந்து ஒட்டு மொத்தமா மாத்திட்டாங்க. அப்படி என்ன பண்றாங்க, நம்மளும் ஜென்சி கூட்டத்தை ஜென்சி கூட்டம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாத்தி இருக்காங்க சார். தட்ஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் இட். அதாவது ஜென்சி வந்து இவ்வளவுதான், நீங்க சொன்ன அந்த 40 லட்சம் தான். ஆனா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க? தாத்தா, பாட்டி, சித்தி, நீங்க ஏன் பண்ணல? உங்கள்ட்ட என்ன இல்ல, ஏன் பண்ணல? ஏன் அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்க முடியல? சில பேரை நீங்க பெய்டா கொடுத்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்களேன். சரி, சில பேரை நீங்க வந்து பெய்ட் பண்ணி அவங்கள ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. மிச்சம் இருக்கு எல்லாரையுமே அப்படி அந்த ஜென்சி வந்து இன்ஃப்ளூயன்சராக மாறி ஓட்டை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே இன்ஃப்ளூயன்சராக பணம் வாங்கிட்டு பண்ணாங்களா? அப்போ அவனுக்கு பிடிச்ச ஒரு அரசியல் ஏதோ பேசுறாரு, அவனுக்கு பிடிச்ச மொழியில், அவனுக்கு பிடிச்ச அளவில், குறைஞ்ச அளவில் பேசுறாரு. நீங்கள் அவன்கிட்ட உட்கார வச்சு ஒரு போர்டை மாட்டிக்கிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு 1967 ராபின்சன் பூங்காவிலே இருந்துச்சு போயிட்டீங்க, உங்களாலே முடியலையே. அப்போ அவனுக்கு புரிகிற மொழியில், அவனுக்கு புரிகிற பாஷையில் அவனுக்கு அரசியல் நீங்க கொண்டு போய் சேர்க்கல, தவறிட்டீங்க. அப்புறம் அதனால விஜய் வந்து பெரிய அரசியல் பேசாரா அப்படின்னு கேட்பாங்க. அவர் அரசியலே பேசலங்கிறது தான் அவன் பிடிக்குது. சார், இப்ப இந்த அன்பானந்தம் அவரை வந்து ஜாமீன்ல வெளில விட்டுருக்காங்க. ஆனா அவங்க ஃபேமிலி அந்த நடந்துக்கிற விதம், அப்புறம் கோர்ட்டுக்குள்ள லாயர் அந்த பேசுற ஒரு விஷயம், அதாவது போலீஸ்காரங்க உங்க காரை சர்ச் பண்ணணும்னு சொல்றாங்க, அதுக்கு கூட அந்த லாயர் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அவங்க வீட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க அழறாங்க, அதுக்கு அவங்க மனைவி வந்து பேசுற இந்த ஒரு விஷயங்கள்லாம், இது எப்படி சார்? இது இவ்வளவு இதை வந்து ஒரு இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம். தாவேக்கா அரசாங்கமும் கொடுத்திருக்க வேண்டாம், இவங்களும் கொடுத்திருக்க கூடாது சார். அதுக்காக அவர் வந்து அவரோட அதாவது சிஎம்மோட வைஃப் எல்லாம் வச்சு பர்சனல் அட்டாக் வந்து தவறு. அதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது, யாருமே பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி போயிருந்தாலும் போறோம். இன்னைக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறார். அந்த முதலமைச்சருக்கான மரியாதையை நீங்க எந்த முதலமைச்சர் இருந்தாலும் கொடுப்பீங்க, மக்களுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் அது. நீங்க அவருக்கு விட்டுருங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களை விட்டுருங்க. அந்த பதவிக்கு உள்ள இப்ப யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுக்கு ஒன்று மரியாதை இருக்கு. டெஃபினட்டா அதுக்கு நம்மளே அடங்கிதான் இருக்கு. அவர் யூனிஃபார்ம் கழட்டிட்டு வந்தா அதுக்கு வேற விஷயம், அவர் காமன் மேன். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதி முதலமைச்சர், அந்த பதவிக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்போ அதை வந்து நம்ம நாகரிகமாக பேசணும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எதையாவது ஒன்று ஒரு வைரல் ஆகணும் தான் நம்ம வந்து தலைமைக்கு தெரியும், நமக்கு வந்து அங்கே போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால அது பண்றாங்க. இந்த ஜென்சி மீட்டப்பே கட்சிக்கார பசங்க, சோசியல் மீடியாவில் யாராவது தமிழில் அழகாக பேசக்கூடிய பசங்க பூரா பிடி எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்காந்து மீட்டிங் போடு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பிடி அப்படின்னு கூப்பிட்டு வச்சு ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி நான் தம்பினா நான் அண்ணன் நான் சினிமா படவசம்லாம் பேசிட்டு போகிறாங்க. இதனால் உண்மையிலேயே ஜென்சி இளைஞர்களுடைய வாக்கை திமுக வாங்குமானா வாங்காது, இன்னுமே அது மிஸ் ஆகும், ட்ரோலாக தான் மாறும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியிலையும் கிளையிலிருந்து ஊராட்சியிலிருந்து பகுதியிலிருந்து பெருராட்சி வரைக்கும் மாநகராட்சி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஜென்சி இளைஞர்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும், பதவியை கொடுக்கணும், அதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கணும். இந்த அம்மா ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா இளம்பெண்கள் பாசறைன்னு வச்சிருந்தாங்க. இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னு போட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் நிர்வாகிகள் போட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க, பெண்கள் வீட்டுக்கு போவாங்க,
பசங்க வீட்டில் போய் பேசுவானுங்க, அவனுங்க ஆளை கூட்டு வருவானுங்க, ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சர் உருவாகும். அதுதான் ஜென்சி இளைஞர்களை கவர்வதற்கான வழிமுறை. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அநேகமாக கொஞ்சம் நாளில் பாருங்களேன், ஜென்சி இளைஞர்களை கவர்ந்த தலைவரே அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா. சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாம் அப்படியே கட்டன்னு அப்படியே கஞ்சிப்பட்ட சட்டையோடு உட்காந்துருப்பாங்க. அரசவை கவிஞர்கள் 4 பேர், புலவர்கள் 4 பேர், ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா. ஜென்சி இளைஞரை கவர்ந்த தலைவரே, கவர்ந்துட்டீர்கள், கவர்ந்து இருத்தீர்களே, உங்களை போல வருமா? அழமாட்டாங்களா சார்? அழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல குட் கொஸ்டின். இதெல்லாம் ஒரு மேண்டேட்டரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வாய்ப்பு கூட்டம் அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு மேண்டேட்டரி வந்து பண்றாங்க மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல. அதுதான் என்ன சொல்றேன்னா, நீங்க திமுகன்றதையும் மாத்தி ஓமுக ஒப்பாரி முன்னேற்றம் அவங்க பேசுறாங்க, அவங்க வந்து அதை பேசிட்டு இருக்காங்க. ஆனா திமுக வந்து இன்னும் வலுவா எதிர்க்கட்சியா செயல்படும், அது வேற விஷயம். அப்ப அவங்க எப்படி செயல்படுறதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்காங்க. ஃபைன் சார். சார், திமுக பத்தி இவ்வளோ பேசிட்டோம் சார். இப்போ அடுத்து தாவேக்கா பத்தி பேசணும். இந்த ஆய்வுகள் நடத்துறத நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். அதுவும் கீர்த்தனா அவங்க வந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேம் போய் ஆய்வு பண்ணது ஒரு ஸ்கூல்ல, அது எவ்வளோ பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க ஏன் தான் இவங்க ஆய்வு பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பேட்டியில சொல்லி, அதாவது அவர் ஒரு இதில் சொல்லிட்டார், யாரும் இனிமே ஆய்வுக்கு போகக்கூடாது, அவங்கவுங்க துறை சார்ந்த விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க அப்படின்னா, அது அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சா சார்? இல்ல இதுக்கு முன்னாடி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல நிர்வாகிகள் வந்து உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனது, அப்புறம் சத்துணவு கூடத்துக்குள்ளே போய் முட்டை சரியாக இருக்கா, வெயிட் சரியாக இருக்கான்னு பார்த்த விஷயங்கள்லாம் பயங்கரமான செட்பேக் ஆகி கட்சியினுடைய தலைமை சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நோட் போயிருக்கு, யார் ஆய்வுக்கு தேவையில்லாமல் போகக்கூடாது, அமைச்சர்கள் அதிகாரிகள் தவிர யாரும் போகக்கூடாதுன்னு அவங்க ஒரு ஜீவோ மாதிரி ஒரு நோட்டே போட்டுக்கிறாங்க. கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்க, யாரும் போகக்கூடாது. அதையும் மீறி வந்து சில அமைச்சர்கள் போகிறாங்க. கீர்த்தனா பொறுத்த வரைக்கும் அவங்க தொழில்துறை அமைச்சர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. ஸ்கூலுங்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கிறார். இப்போ அவங்க ஊரில் இல்லை சார், ஊரில் இல்லை. ஆனால் அவங்க போனதுன்னா அவங்களுடைய தொகுதியில் இருக்குது அந்த பள்ளிக்கூடம். அவங்க தொகுதியில் அந்த ஸ்கூல் இருக்குது. அதனால் அவங்க புள்ள போய் அந்த ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லையா, பிள்ளைங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் சரியில்லையா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் போகிறாங்க. அது தப்பு கிடையாது. அது என்ன, தன்னுடைய தொகுதியில் தன்னுடைய பிறந்து வளர்ந்த அந்த ஊரில் ஒரு ஸ்கூலில் எப்படி இருக்குது, நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா, நம்ம எம்எல்ஏ ஃபண்டில் ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம தெரிஞ்ச எம்பி ஃபண்டில் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமா, அதை டெவலப் பண்ண முடியுமான்னு போகிறதுல தப்பே கிடையாது. ஆனால் கேமராவோட போகிறது தான் தப்பு. இப்போ அதான் சிக்கலே. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் பிள்ளைய 4 கேமரா, ஒரு அமைச்சர், ஒரு ஸ்கூல் ஹெச்எம், இவங்கெல்லாம் நிற்க வச்சுக்கிட்டு நீ பேசுனா எப்படி பேசுவோம் குழந்தை? நம்மளே பேச முடியாது சின்ன பிள்ளையா இருந்தா. இப்போ நம்மளே இப்பயுமே 10 பேர் நம்மளை குருன்னு பார்த்து பேச வருமா? இல்லை சார், கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது எப்படி குழந்தைக்கு வரும்? அந்த குழந்தைக்கு வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்னு சொன்னால் தெரியாதா? இன்னைக்கு சாதாரண எல்லாருக்கும் தெரியும், எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த குழந்தை தடுமாறுதுன்னா அந்த ஃபியர்னஸ், அந்த ஃபியரை நீங்கள் உண்டு பண்ணுறீங்க. அந்த குழந்தை கையை கட்டி எப்படி நிற்கிது, பார்க்க பாவமாக இருக்குது. அது இப்போ ரொம்ப எல்லா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு ஜியோவே போடணும், எந்த ஸ்கூல்லையும் குழந்தை கை கட்டக்கூடாது. வெளிநாட்டிலாம் அப்படியா இருக்கு, பேரை சொல்லி தான் கூப்பிடணும், தெரியுங்களா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி கார்ப்பரேட்ல இப்போ வரைக்கும் சார் அவங்க 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் இருந்தாலும் we need to address their அவங்களோட நேம் தான் சார்ன்ற ஒரு கான்செப்ட் இல்லை. சார் மேடம் தூக்குங்கன்றேன். மேடம் அது என்னன்னா, வெளிநாடுகளில் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸை வந்து இப்போ லீனான்னு வச்சுங்க, லீனா மேம் அப்படின்னு கூப்பிட்றாங்க, இல்லை லீனான்னு கூப்பிட்றாங்க. அந்த கல்ச்சர்லாம் வந்துருச்சு. நம்ம எல்லாமே கல்ச்சரை ஃபாலோ பண்ணி நான் ஒர்க்ல சொல்றேன். ஒர்க்லயே நம்ம 60-70 வயசு இருந்தாலும் இல்லை, நீங்கள் அதெல்லாம் கூட வேண்டாம், அது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி அதை வந்து அவங்க வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதை வந்து தலைமை தாவேக்கா கட்சியும் சரி ஆட்சியும் சரி இது வந்து இந்த மாதிரியான இன்ஸ்பெக்ஷனுக்கு நீங்கள் போகிறது ரீல்ஸ் எடுக்க பண்ணலாம் கூடான்னு இருக்காங்க. அது மாதிரி அரசு மருத்துவமனைகளில் போய் இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் கூட வான் பண்ணியிருக்கிறாங்க. சில பேரை கட்சியிலேருந்து நீக்கி இருக்கிறாங்க. டாக்டர்ஸ்லாம் கூட போராடி இருக்காங்க சார். வெளில வந்து போராட்டம் நடத்தினா ஒரு 2 to 3 days பேக்கு தேவையில்லாமல் எங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஆய்வு பண்ணுறதெல்லாம் வி couldn't accept. ஆமாம், அதைத்தான் வந்து நீ கவர்மெண்ட் அதை உணர்ந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி யாரும் போகக்கூடாது. அப்படி போனவங்களையுமே கட்சியிலேருந்து சில பேர் நீக்கியிருக்கிறாங்க, ஆய்வுக்கு போனவங்களும் நீக்கியிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. ஒரு வழியில் பார்க்க போகிறப்போ அவங்க சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணால் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தப்பான எல்லாருமே கற்றுக்கிறதுனால இவங்க என்னன்னா, அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாருப்பா, நம்மளால ஏதாவது செய்யணும், எதுவும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு இப்ப அவன் கட்சி நிர்வாகின்னு சொல்லி போய் எனக்கு 2 சத்துணவு முட்டில 2 குடுன்னு கேட்டான்னா தப்பு. அவன் சரியா போறியான்னு பார்க்க போற, அதுக்கு நீ கேமராவோட போற. சார், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ நேத்தி அந்த லாரி அந்த ஒரு ஆய்வு பண்ணியிருக்கு. கீழே லாரிக்கே ஒருத்தர் கேமராவோட படுத்து கிடக்காரு.
லாரியை ஸ்டார்ட் பண்ண அவருடைய நிலைமை என்ன ஆகும்? இவர் இதான் டயரா அப்படின்னு பாக்குறாரு. அவங்க கீழ இருந்து வந்து இருக்க. இதெல்லாம் என்னன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு தலைமையை இம்ப்ரெஸ் பண்ணணும். சார் அவங்க கொடுத்த அந்த பதில் அவர் எம்எல்ஏன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பர்சன் பேசுற விதம், அந்த தோரணை, அதெல்லாம் எல்லாருமே புதுசு. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி எம்எல்ஏக்கான சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பயிற்சி கூட்டம் நடத்தினாங்க. ஆமா சார், நடத்தினாங்க. சபாநாயகத்தை நடத்தினார். எல்லா கட்சி யார் வேணாலும் வாங்கன்னு நடத்தினார். 2 நாள் பயிற்சி கூட்டம்னா ஜேசிடி பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் அரசியல்வாதி, நீண்ட நாட்கள் இருக்கிறார். அப்போ அவர் ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகளை இவங்க வந்து பொது இடங்கள் எப்படி நடக்கிறதுமான ஒரு பயிற்சி கூட்டம் நடத்தணும். இவங்களுக்கு அந்த அந்த ஒரு இது தெரியல. அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை செய்யணும். இப்போ அதுக்காக தான் மாற்று கட்சி நிறைய பேர் வர்றாங்கல்ல, அவங்க ஓரளவு கைட் பண்ணுவாங்க. சார் அந்த உண்மையாவே அந்த டயரை வந்து ஆய்வு பண்ணதெல்லாம் இஸ் இட் காமெடியா சார்? அது உண்மை, அது எப்படி தெரியல. அது வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம வந்து ஏதோ ஒரு அவன் என்ன நினச்சிருப்பாரு, ஆக்ஷன் மட்டும் காட்டுவோம், பிஜிஎம் போட்டுக்கலாம்னு நினச்சிருப்பாரு. அதை ஆடியோவோட போட்டாங்க போல, போட்டு அது வந்து பயங்கர வைரலாக ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை வந்து தவிர்க்கணும். கட்சி இதை கண்காணிக்கணும். இதெல்லாம் பெரிய கெட்ட பேர் தான். நிஜமா இது ரொம்ப கெட்ட பேர் தான், பெரிய ட்ரோல் தான் ஆகும். இதை வந்து கண்காணிக்கணும், அதை முறைப்படுத்தணும். ஒரு அவங்களுக்கு வந்து நிர்வாகி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் எல்லாரும் கூப்பிட்டு ஒரு பயிற்சி கூட்டம் மாதிரி நடத்தி 108 பேர் தான் இருக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறணும், பொது இடங்களில் மக்களை சந்திக்கிறப்ப எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் குறை. ஏன்னா அவங்க எல்லாருமே புதுசு வந்து இளைஞர்களாக இருக்கிறாங்க, மிகுந்த ஆர்வமாக இருக்கிறாங்க, ஏதாவது நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்னு. அப்போ அது தப்பாக போயிடுது. அதை முறைப்படுத்தினா சரியாக இருக்கும்.